வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், மக்களவைக்கான தேர்தல் 3 கட்டங்கள் நடந்து முடிந்து இப்பொழுது நாளை 4வது கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. 3 கட்டங்களில் 283 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. நாளை நடக்க இருக்கின்ற 4ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 96 தொகுதிகள், 10 மாவட்டங்களில் இருக்கின்ற 96 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை முதல் கட்ட தேர்தலில் இருந்தே, முதல் கட்ட வாக்குப்பதிவில் இருந்தே தொடர்ந்து இந்தியா கூட்டணி முன்னணியில் இருந்து வருகிறது. இந்தியா கூட்டணிக்கான வரவேற்பு போகின்ற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாஜகவினுடைய வேட்பாளர்களும், பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர்களும் எங்கு பிரச்சாரத்திற்கு சென்றாலும் அங்கே பொதுமக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பவர்களாக, எதிர்ப்புக்கு ஆளாகுபவர்களாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. எங்குமே அவர்களால் எளிதாக சென்று அவர்களுடைய பரப்புரையை மேற்கொள்ள இயலாத ஒரு சூழல் நிலவி வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வட மாநிலங்களிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை மிகப்பெரிய எதிர்ப்பை பாஜக சந்தித்து வருகிறது. இதனால் ஒரு விதமான பதற்றத்தில் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள். அதனால்தான் எதை பேசுவது என்று தெரியாமல் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரியாக மாற்றி மாற்றி பேசுகிறார்கள், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நாம் அது தொடர்பாக தான் பேச இருக்கிறோம். பந்தயத்தில் முந்தும் இந்தியா கூட்டணி, போகுமிடமெல்லாம் எதிர்ப்பு, பதற்றத்தில் மோடி அமித்ஷா என்ற தலைப்பில் நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விளாடிமிர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். மதிவாணன் சார், எப்படி பார்க்குறீங்க? அதாவது 4ஆம் கட்ட தேர்தல், நீங்கள் முதல் கட்ட தேர்தலிருந்தே பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் தான் இப்போ நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வட மாநிலங்களில் இருந்தும் வருது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த தேர்தலில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. உங்களுடைய அதாவது தேர்தல் ஆரம்பிக்கும் போது ஒரு நகர்வு ஒன்று போயிருக்கோம்ல, அதில் பேசும்போது மோடி அவர்களே முதல்ல என்ன சொன்னாருன்னா, மோடிக்கா கேரண்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ அந்த மோடிக்கா கேரண்டின்றதை அவரே பயன்படுத்துறதை விட்டார். அதே மாதிரி முதல்ல என்ன சொன்னார்னா, நான் 400 இடத்துக்கு மேலே ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 400 ஆயிடுச்சு, 370 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா அதையும் சொல்கிறத விட்டுட்டு அவங்களே விட்டுட்டாங்க. இப்போ அடுத்தது எங்கே போயிட்டாங்கன்னா, எப்பயும் போல் இந்தியா, பாகிஸ்தானு, இந்துக்கள் இதை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு இந்த பூச்சாண்டி வரான் பயமுத்துற மாதிரி பிரச்சாரத்தை மாற்ற ஆரம்பிச்சிட்டார். அதுக்கடுத்தது என்ன பண்ணார், இப்போ எருமை மாடு 2 எருமை மாடு வச்சுருந்தீங்கன்னா எருமை மாடை பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு பயமுத்துறாரு. கடைசியில் அவருக்கு என்ன போட்டதுன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாம் திரும்பவும் காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா ராமராஜ்யம் போயிடும், அப்போ திரும்பி வந்து ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ராமராஜ்யம் வரும்னு சொன்னால் அப்போ 10 வருஷம் நீங்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்தணுன்றதை நீங்களே அப்ரூவ் ஆயிருந்தானே அர்த்தம். அப்போ 10 வருஷம் நீங்கள் ஒழுங்கான ஆட்சி நடத்தலைன்றதானே உண்மையான ஆகிடும். இதை அப்போ எந்த பயத்தில் சொல்கிறாருன்னா, அந்த பயத்தோட வெளிப்பாடாக என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் வளர ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே. நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, ராமராஜ்யமும் ஆனால் ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி ஒன்று கொடுத்தீங்கன்னா போதுன்றதான் நம்மளுடைய ஆசை, என்ன அந்த மக்களுக்கு. நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது, விலைவாசி கஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம், மதவாத பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆனால் முறையாக எதை பேசணும் ஒரு பிரதமராக இருந்து அவர் பேச வேண்டியது என்னென்னா, நான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கேன், எனக்கு இத்தனை வருஷம் இவ்வளோ கல்வியை கொடுத்துருக்கேன், வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கேன், நான் சுகாதாரத்தை கொடுத்துருக்கேன், விவசாயிகளை வந்து நான் மகிழ்ச்சியாக வச்சுருக்கேன், இந்த நாட்டில் மத கலவரமே இல்லை, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, இந்த நாட்டுடைய ரூபா மதிப்பை நான் காப்பாற்றிருக்கேன், இந்த நாட்டுடைய எல்லைகளை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு தான் ஒரு பிரதமர் பேசணும். ஏன்னா 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கார். ஆனால் இன்றைக்கி தேர்தலில் இதை எதையுமே பேசாமல் அவர் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருன்னா, காரணம் இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா நான் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அதான் அவர் சொன்னார் இல்லை, இது ட்ரெய்லர் தான்னு. நமக்கு ஒரு சில ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணுன்னு தோணும், ஒரு சில ட்ரெய்லரை பார்த்தா ஏன்டா ட்ரெய்லரை பார்த்தோன்னு தோணும். ட்ரெய்லருக்கே நாங்கள் நடுத்தருக்கு வந்துட்டோம், திரும்பி உங்களுக்கு மெயின் பிக்சர் ஊற்றுட்டு நாங்கள் எங்கே போய் நிற்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் மக்கள் கேட்பாங்கல்ல. அப்படின்னு பார்த்தா மோடி அவர்கள் வந்து தன்னுடைய தோல்வி பயத்தில் தன்னிலே மறந்துடுறாரு. அவர் தன்னிலே மறந்து எதையோ பேச ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி என்ன கேட்குறாரு, ராகுல் காந்தி வந்து ராமர் கோயிலுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறேன், இந்த தேர்தல் அஜெண்டாவில் இந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தாருல்ல, அந்த வாக்குறுதியை பாருங்களேன்றேன். எது மக்களுக்கு தேவையானது,
நாங்கள் வந்தால் நீட் தேர்வு கியூட் தேர்வுலாம் வந்து மாநில உரிமையில் கொடுத்துருவோம், கல்வியை மாநில உரிமையில் கொடுத்துருவோம், வரி பகிர்வு மாநில உரிமையில் கொடுப்போம், நாங்கள் வந்தோன்னா பெண்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுப்போம். இதுதானங்க முக்கியம். நீங்கள் பிரதமராக இருந்துட்டு இந்த மாதிரி எதையாவது பேசுங்கன்னு சொன்னால் திரும்பி திரும்பி இந்துக்கள், முஸ்லீமு, பாகிஸ்தானு இதையே பேசுனா எங்களை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு படத்தில் நகைச்சுவாக சொல்லுவாங்கள்ல, என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சினுக்கிறல்லன்னு, அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பேசினா என்ன பண்ண முடியும்? நீங்கள் யதார்த்தமாக பேசணும். இன்றைக்கி விலைவாசியை பற்றி ஒரு இடத்துலையும் மோடி பேசலை. எந்த பிரச்சாரத்தில் எந்த இடத்துலையுமே நான் சொல்கிறேன். இது வரைக்கும் முடிஞ்ச 4 கட்ட தேர்தலில் ஏதாவது ஒரு இடத்துல பிரதமர் வந்து வேலைவாய்ப்பையோ விலைவாசியையோ கல்வியையோ சுகாதாரத்தை ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? நிச்சயமாக அவர் பேசலை. ரெண்டாவது, அவர் தென் மாநிலங்கள் முழுசாக புறக்கணிச்சிட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. அவர் பெருசாக நம்ம வந்து கர்நாடகம் இன்றைக்கி கைவிட்டுடுச்சு. அதுக்கு அடுத்தது அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம கைது பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, கோவா இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சார். உச்சநீதிமன்றம் அதுக்கும் தலைமையில் 2 கொட்டி அவர் பிரச்சாரம் பண்ண போட்டுன்னு விட்டோன்னே அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஸோ இருக்கிற அவருக்கு என்னென்னா களம் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினச்சி அவர் என்ன பண்ணார்னா 7 கட்டமாக வச்சுக்கலாம் தேர்தலை அப்படின்னு அவர் ஒரு கால் ஷீட் கொடுத்து ஒரு ஷூட்டிங் ஒன்று நடத்தினார். இப்போ அந்த 7 கட்ட தேர்தலே அவருக்கே பேக் ஃபயர் ஆகி எல்லா மக்களும் அவரை புறக்கணிக்கிற கட்டத்துக்கு வந்தவுடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வேறு எதையாவது ஒன்று பேசணும்னு பார்த்தா அவங்கள கை வந்த கலை மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்துறது. குஜராத் கலவரத்தை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. பில்கிஸ் பானு வழக்கை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. வெளிப்படையாக யோகி ஆதித்யநாத் 20க்கும் 80க்கும் தேர்தல்னு சொல்லி தான் அந்த தேர்தலே சந்திச்சார். அதையே தான் இன்றைக்கி மோடியும் பேசுகிறாரு, அமித்ஷாவும் பேசுகிறாரு. நாங்கள் கேட்குறது, நீங்கள் 10 வருஷத்தில் என்ன வளர்ச்சி கொடுத்தீங்க, வளர்ச்சியை மட்டும் தயவு செஞ்சு பேசணும். வளர்ச்சியை பற்றியே பேசாமல் முழுக்க திரும்பவும் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், இந்தியா கூடிய ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் 370 திரும்ப வந்துடும் அப்படின்னு பேச. இதெல்லாம் யாருங்க கேட்டால், எனக்கு சோறு இருக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைங்களுக்கு எல்லா கல்வி கிடைக்குமா, அதை பேசுங்கன்னா இந்த பிரதமராக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இந்த பிஜேபிக்காரங்க யாருமே அதை விட பேசலை. அதை விட நகைச்சுவாக முந்தா நேற்று இந்த ஹேமந்த் பிஸ்வாஸ்ன்னு சொல்லி அஸ்ஸாம் முதலமைச்சராக இருக்கிற அவர் சொல்கிறாரு, மத்திய பிரதேசத்தில் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் பேருக்கு கொண்டு போயிட்டு ராமர் கோயிலை காட்டுவோம். இதுவாங்க தேர்தல் பிரச்சாரம்? எங்களுக்கு பார்க்க இந்த நாடு பார்த்ததுலேயே மோசமான பிரதமர் யாராக இருக்குன்னா இந்த மோடியாக தான் இருக்கும். கண்டிப்பாக பேசலாம் நாம. விளாடிமிர் பிரான்சிஸ் சார், இப்போது 4வது கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது இல்லையா? இதுவரை நடந்த இந்த பிரச்சாரங்களை நீங்கள் தேர்தலை விட்டுருங்க, நடந்த பரப்புரைகளை பொறுத்தவரை எல்லோரும் சொல்வது போல மோடி பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, காங்கிரஸ் வைக்கிற குற்றச்சாட்டு மாற்றி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த டெம்போ குறித்து, கருப்பு பண டெம்போ குறித்து திரும்ப 2 பக்கத்துல இருந்தே வந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக, அதாவது ஒரு கட்சி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குது அப்படின்னா, அதுவும் இதை மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது தேர்தலுக்கு முன்பதாகவே அவர்கள் ஒரு வியூகம் ஒன்றை வகுத்திருப்பார்கள். என்னுடைய தேர்தல் வியூகம் இப்படி தான் இருக்க போகுது, அது பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய டீம்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இதுதான் என்னுடைய தேர்தல் வியூகமாக இருக்க போகுது, இதுக்கு எவ்வளவு கிரவுண்ட் இருக்குது அப்படின்லாம் பார்த்து மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு தேர்தலை வந்து எந்த ஒரு கட்சியுமாக இருந்தாலும் அப்படி தான் எதிர்கொள்வாங்க ஆரம்பத்தில். அப்படி தான் இவங்களும் எதிர்கொண்டாங்க. ஆரம்பத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதாவது நாங்கள் 400 சீட்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா வெல்ல போகுது அப்படின்னு ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம என்னைக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோ, மார்ச் 30ஆம் தேதி இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட உடனடியாக அவர்கள் இந்த ஆப்கி பார் 400 பாரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, எத்தனை நாள் அதை பேசுனீங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. அடுத்து நீங்கள் எத்தனை நாள் அதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு அனலிஸ்ட் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அந்த தேர்தல் பிரச்சார நாட்கள் நம்ம எடுத்துப்போம். 16வது மார்ச்லேருந்து 26வது மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 56 தடவை அவர் வந்து ஆப்கி பார் 400 பார்ன்னு சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக 18ஆம் தேதி மார்ச் 18ஆம் தேதி தெலுங்கானாவில் மட்டும் 16 தடவை அதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த நம்பர் எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பாருங்கள். 27 மார்ச்லேருந்து 7 ஏப்ரல் வரைக்கும் 31 தடவை அந்த ஆப்கி பார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. 11 மீட்டிங்கில் பேசின அவர் 7 மீட்டிங்கில் தான் இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் 8 ஏப்ரல்லேருந்து 18 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 23 தடவை, 22 மீட்டிங்கில் பேசினவர் வெறும் 5 மீட்டிங்கெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். 19 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 தடவை, அதாவது 36 மீட்டிங்கில் பேசினவர் 3 தடவை தான் பேசியிருக்கார். அப்போ பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்கி பார் 400 பார். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது மக்கள்கிட்ட எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை,
மக்கள் இதை ஒழுங்கா எடுத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அதுல இருந்து மாறி போயிட்டீங்க ஒண்ணு. அப்ப அவர்களுக்கு பாஜகவுக்கே தாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தேர்தல் வியூகத்துக்கு மாத்துறாங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க அதுக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க எதிர்பார்த்தது இந்த ஓட்டர் டர்ன் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சதவீதம் இருக்கு இல்லையா, இந்த சதவீதமும் நம்ம ரொம்ப உற்று பார்க்க வேண்டியது. ஏன் பாஜக இந்த அளவு திணறி அடித்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சனைகள் மதவாத பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லோ ஓட்டர் டர்ன் அவுட். ஏன்னா நீங்க 1999 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59.99% ஓட்டர் டர்ன் அவுட் நடந்திருக்கு. அதுவே 2004 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூபிஏ கூட்டணி யூபிஏ 1 ஆட்சி அமைக்கும் போது அப்போ உள்ள ஓட்டர் டர்ன் அவுட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58.07, ஒரு சின்ன சரிவு இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க 2009 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா 58.21 ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அனாலிசிஸ் நீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 2014 கிட்டத்தட்ட 8% அதிகரிச்சு. ஏன்னா அது ஒரு வேவ் எலெக்ஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 66.44%. 2019 67.40%. அதாவது 2004க்கும் 2009க்கும் கிட்டத்தட்ட 1% இன்க்ரீஸ். அதே மாதிரி 2014க்கும் 2019க்கும் 1% இன்க்ரீஸ். 2004ஐயும் 1999ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2004 ஒரு டிப்பு, அதே டிப்பை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த ஓட்டர் டர்ன் அவுட் எப்போவுமே மக்கள் எப்போ ஓட்டு போட போகமாட்டாங்க அப்படின்னா, எப்போ அந்த அரசுக்கு மேலே ஆளும் அரசு மேலே அவர்களுக்கான நம்பிக்கை குறைந்து விட்டதோ இல்லை நம்பிக்கை போய்விட்டதோ அப்போ தான் வந்து ஓட்டர் டர்ன் அவுட் வந்து கம்மியாகும். அப்போ இந்த ஓட்டர் இதே இது இன்னொரு மாதிரியாகவும் சொல்றாங்க இல்லையா, அதாவது அரசு மீது நம்பிக்கை இழந்து விட்ட மக்கள் தான் வந்து ஆட்சி மாற்றத்திற்காக அதிக அளவில் வாக்களிப்பாங்க. அது வேவ் எலெக்ஷனுக்கு நீங்க போச்சு அப்படின்னா தான் அந்த 6% இது பாத்தீங்க, சேஞ்ச் பாத்தீங்க. 2009 இருந்து 2014 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8% டர்ன் அவுட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் டிக்ரீஸ் ஆகும்போது 1% 2% தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும், ரொம்ப கீழே போகாது. அதுதான் 1999 2004 நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா, நீங்க யார் ஓட்டு போடாம இருப்பான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி ஆதரிக்கிறவங்க ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை தான் அவங்க ஓட்டை வெளிப்படுத்த போறாங்க இல்லையா. அப்போ ஓட்டு போடாம இருக்கிறது யார் போடுவாங்கன்னா, இந்த ஆளுக்கு போட்ட 2 தடவை சும்மா இஸ்லாம் முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னே கத்திட்டு இருக்காங்க, எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், இவனுக்கு நான் ஓட்டு போடாம ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்ட்டு அந்த வெறுப்புல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஓட்டு போடாம இருப்பாங்க. அந்த ஓட்டர் டர்ன் அவுட்ல 2வது அடி. 3வது அடி என்னன்னா, நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், மோடி வந்து ஆட்சி அமைத்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. மோடி வந்தா வந்து உங்களுக்கு வளர்ச்சி வந்து குமிஞ்சிரும். நீங்க ஒரு சீனால உள்ள போட்டோன்னு நினைக்கிறேன், போட்டோ வந்து 2014 வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா முழுக்க சுத்துச்சு, இது வந்து பாருங்க இப்படி ஆயிடும் அப்படின்ட்டு. அப்ப இந்த அப்பர் மிடில் கிளாஸ் வந்து அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்துச்சு. ஏன் இதை கோட் பண்ணேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இந்தியாவுடைய பங்கு சந்தை, அதாவது சென்செக்ஸ் நிஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த 2 குறியீடுகளும் கிட்டத்தட்ட சென்செக்ஸ் வந்து 1130 புள்ளிகள் சரிவடைந்திருக்கு, நிஃப்டி வந்து 370 புள்ளிகள் பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இது இன்னும் ஒரு மிகப்பெரிய அடியை குறிப்பிட்டிருக்கு. நம்முடைய இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் நிறுவனர் அந்த என் ராம் கூட இதை குறிப்பிட்டு ஒரு எக்ஸ் பதிவில் அவர் பேசியிருக்கார். என்னன்னா, அப்பர் மிடில் கிளாஸ், அதாவது மோடியினுடைய கோர் ஓட்டர் பேங்காக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் அந்த இன்வெஸ்டர்ஸே வந்து மோடியின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி காமிக்குது. ஏன்னா 2014 2019 தேர்தலையும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது தேர்தல் முடியக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்க கணக்கெடுத்து பார்த்தாலே இவர்களுக்கு புரிஞ்சிருச்சு, தோல்வி பயத்தில் ஏதாவது ஒன்று வளரணும். அதாவது ஆங்கிலத்தில் ஷாம்பிள்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னன்னா உருகுலைந்து போய் காணப்படுது அவங்களுடைய தேர்தல் களமே. நேத்து பேசுறதா இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை ஒருங்கிணைப்போடு அது வந்து போகல இல்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடுறேன். நீங்க வந்து அந்த டெம்போ விஷயத்தை குறிப்பிட்டதுனால நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். கண்டிப்பா நான் இது சார்ட்ட கேட்டிருந்தேன். வாஞ்சிநாதன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். அவருடைய கருத்தை நாம் பதிவு செய்யலாம். வாஞ்சிநாதன் சார் வணக்கம். இப்போ நம்ம வந்து 4ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்க போகிறது. 3 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. இப்போ இவர் காங்கிரஸ் சார்பில் பேசிய அவர் வந்து விளாடிமிர் வந்து சொன்னாரு, ஏறத்தாழ வந்து முடிவு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அது தேர்தல் நடந்துட்டு பங்குச்சந்தையினுடைய அந்த ஏற்ற இறக்கம் எல்லாம் குறிப்பிட்டு பேசினாரு. அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு, இப்படிதான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து கணிச்சிட முடியுதா சார் இந்த தேர்தலை பொறுத்தவரை? ரொம்ப துல்லியமா வந்து கணிக்க முடியுது. முதல் கட்டம் ஓரளவு கணிக்க முடிஞ்சு, 2வது கட்டம்
அதை விட அதிகமாக கணிப்பு தெரிஞ்சு. மூணாவது கட்டம் பாஜக, மோடி, அமித்ஷா இவர்களோட நடவடிக்கையே வந்து அவர்களுக்கு தோல்வி உறுதி, இந்தியா கூட்டணி வெற்றி உறுதி அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ என்னன்னா அடிப்படையில் வந்து 400+ அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. அந்த நெரேட்டிவ் அவங்களுக்கு எதிராக போயிடுச்சு. ஏன் 400க்கு மேல அப்படின்னா 400க்கு மேல அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும், திருத்தினா தான் இந்து ராஷ்டிராவை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் பேசினார்கள். அந்த செய்தியை இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை இவர்கள் மாற்றி விடுவார்களா அப்படின்ற செய்தி போன உடனே அதற்கு எதிரான மனநிலை வந்துருச்சு. வந்தோடனையும் மோடி கதறார், அமித்ஷா கதறார், ராஜ்நாத் சிங் பேசுறாரு, நாங்க அரசியல் சட்டத்தை மாற்றவே மாட்டோம், அம்பேத்கரை வந்தால் மாற்ற முடியாது அப்படின்னு பேசினாங்க. ரெண்டாவது, முஸ்லீம் வெறுப்பு அப்படின்ற விஷயம் இந்த தேர்தலில் சுத்தமா எடுபடலை. அவங்க தொடர்ச்சியா வந்து பல காடை மாத்தி மாத்தி போட்டாங்க. எதுலையுமே வந்து யதார்த்தம் என்னன்னா இஸ்லாமியர்களை இதுக்கு மேல அடிக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. அதனால மக்கள்கிட்ட யதார்த்தத்துக்கும் இவர்கள் செய்யும் பிரச்சாரத்துக்குமான முரண்பாடு மக்கள்கிட்ட வந்து தெளிப்படையா தெரியுது. அது எடுபடல. ராமர் கோயிலை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாங்க, அது சுத்தமா வந்து 1% கூட அதுல பயன் இல்லாம போச்சு. G20 மாநாடை வச்சு முயற்சி பண்ணாங்க, அது எதுவுமே பயன்படல. மாறி மாறி பேசுறாங்க. இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த தேர்தலில் பிஜேபிக்கு என்ன லைன்ல நம்ம எலெக்ஷன் பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனோம், எந்த பிரச்சனையும் முன் வச்சு முக்கியமா பேசணும் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கவே இல்லை. இதுவரை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாறி மாறி பல கார்டு போட்டு பாக்குறாங்க. எதுலையுமே அவங்களுக்கு ஒண்ணுமே வந்து சிக்கல. திரும்ப திரும்ப மாறி மாறி என்னென்னமோ பேசுறாங்க. இப்ப முதல்ல வந்து ராகுல் காந்தி தொடர்ச்சியா பேசினாரு, அம்பானி அதானிக்காக தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு. மோடி இதுக்கு எதிராக பேசுறாரு. அப்புறம் பேசிட்டு அதை வந்து விட்டுட்டாரு. அப்படியே திருப்பி கேட்டோன்னே அதை விட்டுட்டாரு. அப்போ ஒரு கன்சிஸ்டன்ட் இல்ல, உளர்றாங்க, மாறி மாறி பேசுறாங்க. கடைசியா கெஜ்ரிவால் ஒரு கார்டு போட்டாரு, அதுதான் முடிவுரை எழுதுற மாதிரி வந்து போச்சு. யார் பிரதமர்? பாஜக கூட்டணி ஜெயிச்சா யார் பிரதமர் என்ற கேள்விக்கு அமித்ஷா தான் பிரதமர் அப்படின்னு சொன்னாரு. யோகி ஆதித்யநாத்தின் கதை முடிக்கப்படும். ஏற்கனவே அத்வானி, ஜோஷி கதையெல்லாம் முடிக்கப்பட்டது. 75ல ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லி மோடி தான் சொல்லியிருக்காரு. அத்வானி, ஜோஷி எல்லாம் அப்படிதான் போனாங்க. மோடி அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகணும், அவர் பிரதமரா இருக்க முடியாது. அமித்ஷாவுக்கு தான் இப்ப மோடி ஓட்டு கேட்கிறான்னு சொன்னதுக்கு இப்ப கதறாங்க ஒட்டுமொத்த பிஜேபியும். அவங்க சொல்லட்டும், மோடி அப்படி சொல்லலையா, மற்றவர்களை ஒழிக்கலையா? அப்ப இவர்கள் வந்தால் எதிர்கட்சிகள் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது என்பது மட்டுமல்ல, சொந்த கட்சியில் இருப்பவர்கள் கூட இருக்க மாட்டார்கள் என்ற நிலை மக்கள்கிட்ட கீழே போயிடுச்சு. ஆனால் எதிர்கட்சிகள்கிட்ட, இந்தியா கூட்டணிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. முதல் விஷயம், கண்டிப்பா இவங்க வந்தா சர்வாதிகார ஆட்சி நடக்கும், நீங்க சொன்ன மாதிரி 75 வயது ஆயிட்டா வந்து அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படாது, பதவிகள் அப்படிங்கறது அமித்ஷா பேசியதை கெஜ்ரிவால் அவர்கள் வந்து எடுத்து போட்டதையும் நம்ம வந்து பார்த்தோம். மதிவாணன் சார், இப்போ இதுல முக்கியமான ரோல் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு தான் இல்லையா? ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை நடத்துது அப்படின்னு நம்பி இன்னைக்கு எல்லாருமே வந்து தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க, எதிர்க்கட்சிகள் எல்லாருமே. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை இழந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ பொது சமூகத்திற்கே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா சிவில் சமூக, அந்த பொது சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கடிதம் எழுதுறாங்க, நீங்கள் மோடி மேலே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அளவிற்கு வந்து நம்பிக்கை இழந்து நிற்கின்ற அந்த தேர்தல் ஆணையம் குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நடுநிலையாக இந்த தேர்தல் நடத்தவே இல்லை. முதல் விஷயம், ஏன்னா வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு 7 கட்ட தேர்தல் வந்து இந்த வாட்டி தான் முதல்ல வந்தது. இன்னொரு வந்து இந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்றதை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டோம். 10 நிமிஷத்தில் ஒரு தேர்தல் ஆணையரை வந்து நியமித்தாங்க. அந்த பழைய முறையில் இல்லாமல் பிரதமர் இருப்பாராம், பிரதமரால் நியமிக்கிட்ட ஒரு அமைச்சர் இருப்பாராம், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாராம். 3ல் 2 பேர் ஓட்டு போட்டு அவங்க வந்து வந்துடுவாங்கன்றார். இது எந்த அடிப்படையில் நியாயம்? அப்போ நீங்கள் அதையும் ஒரு செட்டப்பை தான் பண்ணுறீங்க. எப்படி இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸை வந்து தன்னுடைய அணிகளாக செயல்பட்டுச்ச பிஜேபி, என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் நீங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க யாராவது பேசுனா அடுத்த 48 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கிற தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆரம்பித்த முதல் 2 கட்டத்தில் மட்டும்தான் பேசின மோடிக்கும், 3வது கட்டத்திலேருந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாட்டில்
மதத்தை பற்றி பேசக்கூடாது பல இடத்துல இருக்குது. ஆனால் அவர் மதத்தை மட்டும்தான் பேசுகிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் முஸ்லீமுக்கு இந்துக்கு எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு. இது எதோட அடிப்படையில் அவர் பண்ணுறாரு? அவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா? அப்போ நீங்கள் அப்பட்டமாக மீறுறீங்க. தேர்தல் ஆணையம் காதலே வாங்காமல் கம்முன்னு இருக்குது. இன்றைக்கி பொதுமக்களும் அது வெகுண்டு எழுந்து போய் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கார்கே ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்துக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் மாதிரி தேர்தல் ஆணையத்தையும் பிஜேபியோட கைப்பாவையாக நீங்கள் செயல்படுத்துறீங்க. ஒன்று, இதே தேர்தல் ஆரம்பிக்கும் போது முன்னாடி என்ன சொன்னீங்க? ராகுல் காந்தியை ஒரு பொருட்டாவே நீங்கள் மதிக்கலை. ஆனால் நேற்று முந்தானத்துலேருந்து அமித்ஷா என்ன சொல்கிறாரு? இந்த தேர்தல் மோடியா ராகுலா அப்படின்னு சொல்லி அமித்ஷா வாயால் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவர் என்ன பேசுகிறாருன்னா, அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஏன் ராகுல் போகலை, முத்தலாக்கு சட்டத்து பிரகாரம் ராகுலோட கருத்து என்ன, ஆர்டிகல் 370 பொறுத்த வரைக்கும் ராகுலோட கருத்து என்னன்னு சொல்லி எந்த ராகுலை அவங்க புறக்கணித்து வச்சுருந்தாங்களோ அந்த ராகுல் இன்னைக்கு பதில் சொல்லணும்னு அமித்ஷாவும் மோடியும் பேசுகிறாங்கன்னா, அப்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுதுன்றது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டியாளரை அவங்க இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 14 இவங்க ஃபிக்ஸ் பண்ணலை, 19 ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் 24 அந்த தோல்வி பயத்தோட விளைவாக அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் முழுக்க ஒன் சைடாக தான் இந்த தேர்தல் நடத்துது. நீங்கள் எந்த கட்டத்திலையுமே அமித்ஷா பேசுகிற பேச்சுக்கோ பிஜேபி, அமித்ஷா மோடின்னு இல்லை, எந்த பிஜேபி நண்பர் பேசுகிறவங்களும் அவங்க ஒரு காதலியே வாங்கிறது கிடையாது. அதை பற்றி இப்போ எதிர்கட்சி ஒரு மனு கொடுத்தாலும் அதை பற்றி அவங்க விசாரிக்கிறது கிடையாது, அதற்கு ஒரு தீர்வும் சொல்கிறது இல்லை. இந்த தேர்தலை எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னா, மோடி நினைக்கிறது, அமித்ஷா நினைக்கிறது, பிஜேபி நினைக்கிறது எப்படின்னா, எதாவது ஒரு வகையில் சகோதரர் சொன்னார்ல, இது மத ரீதியாக எடுத்துன்னு போயிட்டு பிளவுவாத அரசியல் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது ஓட்டு நமக்கு கிடைக்குமா? இன்றைக்கி சகோதரர் சொன்னது எல்லாமே அதுதான். எல்லாருமே கைவிட்டாங்க. கர்நாடகா தேர்தலில் அனுமார் கைவிட்டார், ராமர் கைவிட்டார், கடைசியாக தன்னோட நண்பர்களான அம்பானி அதானியும் கைவிட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறைமுகமாக அந்த தூது விடுவாங்கல்ல, ராகுல் காந்தி ஏன் அம்பானியை பற்றி பேச மாட்டாரு, ராகுல் காந்தி ஏன் அதானியை பற்றி பேச மாட்டாருன்னு மோடி ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கு நேரடியாக அம்பானி அதானிகிட்டேருந்து வர வேண்டியது ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியது தானே. அது என்ன டெம்போவில் வந்ததுன்னு நாங்களே கேட்குறோம். ஒரு இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, ஒரு தவறான நபருக்கு தான் பார்க்குற அத்தனையுமே தவறாக தெரியும். அப்போ ராகுல் காந்தி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மோடி சொல்கிறாருன்னா, நீங்கள் எத்தனை தடவை அந்த மாதிரி டெம்போவில் வாங்கினீங்கன்னு தயவு செஞ்சு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எத்தனை தடவை வாங்கினீங்க, எத்தனை தடவை கொடுத்தாங்கன்னு நீங்கள் 2 பேரும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அதுக்கு பதில் சொல்லுவார். அவர் எதுக்கு இப்போ பதில் சொல்லணும்? எதுக்கு நீங்கள் அம்பானி அதானி ராகுல் காந்தி பதில் சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை வருஷம் இந்த 10 வருஷம் ஆட்சியை கார்பரேட் நண்பர்களுக்காக தானே 647வது பணக்காரனை இந்த அதானியை 3வது பணக்காரனை வர வச்சது யார்? இந்த மோடி தானே. அவருக்கு தானே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் எல்லா நாட்டிலையும் அவர் தானே போய் டெண்டர் வாங்கி கொடுத்தீங்க. அப்போ அவர் தானே பதில் சொல்லணும். நீங்கள் என்ன திடீர்னு ராகுல் காந்தி பதில் சொன்னா இது ஒரு நகைச்சுவையான இல்லையா? கண்டிப்பாக பேசலாம் நாம. விளாடிமிர் பிரான்சிஸ் சார், இப்போ என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் தயாராக இருக்கிறார். 100% நான் விவாதத்திற்கு தயார். ஏன்னா பொது மேடையில் ராகுலும் மோடியும் நேருக்கு நேராக விவாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழும்போது நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு ட்விட்டர் போட்டு சொல்லியிருக்கிறாரு, அவருடைய அழைப்பை ஏற்று விவாதத்திற்கு வருவதற்கு மோடிக்கு தான் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்படி விவாதிக்கப்படும் போது இந்த டெம்போலாம் கிளியர் ஆகிடும் இல்லையா? அதாவது விவாதம் அப்படிங்கிறத விட முதல்ல அவரை டெலிப்ரமோட்டர் இல்லாமல் பேச சொல்லணும். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பாஜக தரப்பினர் எல்லாம் கொண்டாடக்கூடிய 56 இந்து மார்பு படைத்த மோடி டெலிப்ரமோட்டர் இல்லாமல் நீங்கள் பேச சொன்னீங்கனாலே அவர் எந்த அளவிற்கான இல்லை, டெலிப்ராம்ப்டர் வச்சு பேசுறது அவ்வளோ பெரிய தவறு கிடையாது. ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க பேசும்போது மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாது, தவறுதலாக சொல்லிடக்கூடாதுன்றது ஒரு கண்டிப்பா இதுதானே. இல்லை, அதாவது நீங்கள் எந்த இடத்துலலாம் டெலிப்ராம்ப்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ராகுல் காந்தி பேச போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த இடத்துலையுமே நீங்கள் ப்ராம்ப்டர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு லீடராக நீங்கள் பேசும்போது, அதாவது பிரைம் மினிஸ்டராக பேசும்போது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பிகாஸ் டெலிப்ராம்ப்டர் வச்சு பேசணும், ஏன்னா அஃபிஷியலி பல டேட்டாக்கள் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது, இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் நடத்துறீங்க, ஒரு கலந்துரையாடல் நடத்துறீங்க அப்படின்றப்போ அங்கெல்லாம் நீங்கள் டெலிப்ராம்ப்டர் வச்சு தான் பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு பேச தெரியலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, யூஆர் அவுட் ஆஃப் கண்டென்ட், உங்களுக்கு கண்டென்ட்டே கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உங்களை அப்படி ஒரு டிபேட்டில் கொண்டு விட்டீங்கன்னு வைங்களேன், அடித்து சொல்கிறேன், பாஜக 5 சீட்டுக்கு மேலே தாண்டாது.
ஒருவேளை மோடி ராகுலோட நடக்காது, 100% நடக்காது. ஏன்னா அவ்வளவு அதே ராகுலும் சொல்றாரு 100% வரமாட்டாருன்னு எங்களுக்கே தெரியும். அப்படி வந்தால் பாரதிய ஜனதா 5 சீட்டுகளை கூட தாண்டாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் இந்த டெம்போ விஷயம் எல்லாம் சொல்றாரு இல்லையா, டெம்போ விஷயம் வந்து அதானியினுடைய சொத்து மதிப்பு 2014 இருந்து 2024 வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1225% அதிகரிச்சிருக்கு. அம்பானியினுடைய சொத்து சதவீதம் 350% அதிகரிச்சிருக்கு. ஜோசப் கோபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்சி ப்ரொபகண்டா மினிஸ்டர், அவர் அந்த நாட்சி பீரியட்ல பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அக்யூஸ் தி அதர் சைட் ஆஃப் வாட் யூ ஆர் கில்ட்டி, அதாவது நீங்கள் என்ன குற்றத்தை செய்திருக்கிறீர்களோ அதையே உங்கள் ஆப்போசிஷன் செஞ்சதா வந்து குற்றம் சுமத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோசப் கோபல்ஸ் அப்படிங்கிற நாட்சி ப்ரொபகண்டா மினிஸ்டர் சொன்னது. அதை தான் மோடி வந்து, ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா, அதை தான் மோடி இங்கேயும் பயன்படுத்துறதுக்காக இப்போ இதை பேசியிருக்காரு. அடுத்து ராகுல் காந்தி அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு 45 செகண்ட் வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. 1 கோடி பேர் பார்த்த அதுக்கப்புறம் நம்ம என்ன பதில் சொல்றது, அதுக்கு பிறகு பேசவே இல்லை. அட்லீஸ்ட் வந்து உண்மையாவே அதுல ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் இருக்கு இல்ல, கான்கிரீட்டா உங்ககிட்ட நீங்க பேசணும்னு சொல்லி தான் அதை பேசுறீங்க, உங்களோட கட்சியோட ஸ்டேட்மெண்டா தான் நீங்க அதை பேசுறீங்க அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ராகுல் காந்தி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, அப்ப மறுநாள் நீங்க அதுக்கு அப்படிதானே தேர்தல் களங்கள் இருக்கும். எதிர்கட்சி தலைவர் ஒன்று பேசுவாரு, மறுநாள் இந்த ஆளுங்கட்சி இருக்கவங்க பேசுவாரு, அப்படிதான் தேர்தல் களங்கள் இருக்கும். அப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அதுக்கு எதிர்கட்சியில இருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா தேர்தல் பிரச்சாரத்துக்கே அவர் வரல, அதான் மறந்துடக்கூடாது. அடுத்த மறுநாள் வந்து பிரச்சாரத்துக்கே அவர் வரல, லீவ் போட்டார். இது வந்து நடக்கவே செய்யாது. ஆக மொத்தத்துல பேசிட்டு அதை அப்படி இப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அது ரொம்ப வந்து எப்படி சொல்றது, எம்பாரசிங்கா போய் முடிஞ்சிடும் அவங்களுக்கு. நீங்க ராஜஸ்தான்ல பேசுறாரு, ராஜஸ்தான்ல தான் முதல் முறையா இஸ்லாமிய வெறுப்பை பேசுறாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் அலிகர்ல வந்து காங்கிரஸ் வந்து மங்கள் சூத்திராலாம் எடுத்துட்டு போயிடும்ன்றாரு. அப்புறம் எரும மாடு கதை சொல்றாரு. அதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பேசும்போது கிரிக்கெட் டீம்ல வந்து எல்லா மைனாரிட்டிஸ் வந்துருவாங்கன்றாரு. இது எல்லாமே நீங்க இந்த எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க விவாதம் நடத்தினாலும் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சோ அந்த இதனாலேயே இவங்க சொல்றது எல்லாமே, அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஷாம்பிள்ஸ்ல இருக்கு, உருவு சிதைஞ்சு போயிருக்கு அவங்களோட என்டையர் கேம்பெயினுமே. ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க இல்லையா. பாரதிய ஜனதா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2004லும் சரி, 2014லையும் சரி, 2019லையும் சரி, அவங்களுடைய தேர்தலே வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் அடிப்படையில தான் இருக்கும். தேர்தல் ஒரே மாதிரியா பேசுவாங்க, கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மென்ட்னு சொல்லி பேசினாங்க 2014 எலெக்ஷன்ல. 2019 எலெக்ஷன்ல மோடி வந்து நாட்டை எப்படி வளர்த்தி விட்டார் பாருங்க, புல்வாமா அட்டாக் எல்லாம் எடுத்து பேசினாங்க. 2000 ரூபாய் நோட்ல சிப் இருக்குன்றது வரைக்கும் ஒரே மாதிரி பேசினாங்க. எல்லாம் ஒரே மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனா நீங்க இந்த தேர்தலை பாருங்களேன், ஒன்னு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு நேத்து பேசினதை இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இஸ்லாமிய மத பிளவு மட்டும்தான். மக்கள் கிட்ட போயிட்டு 10 வருஷம் ஆட்சியில் இருந்துகிட்டு இஸ்லாமிய மத பிளவு பேசினா சிரிக்க மாட்டாங்க உங்களை பார்த்து. அந்த சிரிப்பு தான் இவங்களுக்கு இன்னைக்கு பதில் இல்லாம போய் இந்த மாதிரி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறதுக்கு அமித்ஷா பதில் சொல்கிற அளவிற்கு போய் நிற்கிறது. அப்படின்னா they know the result. எப்படியாவது நடக்கக்கூடிய டேமேஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாமா, அதாவது எங்க ராகுல் காந்தி சொன்னது போல 150 சீட்டு வரமாட்டாங்கன்றாரு, ஒரு 160க்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இன்றைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கே தவிர கனவுல கூட அவங்க ஆட்சி அமைக்கிறத பத்தி நினைக்க கூடாத நிலைக்கு தான் இன்னைக்கு இன்றைய நிலையில என்டிஏ கூட்டணி இருக்குன்றத. அந்த தோல்வி கூட ஒரு வெற்றிகரமான தோல்வியா இருக்கட்டும். வாஞ்சிநாதன் சார், இப்போ கூட்டணி ஆட்சி குறித்து பாஜக பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியை பற்றி பேசும்போது மோடி வைத்த ஒரு மோசமான விமர்சனம் என்னன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிரதமரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க அப்படின்லாம் அவர் வந்து ரொம்ப கேலியும் கிண்டலுமாக இந்தியா கூட்டணியை பற்றி பேசினார். இப்போ அமித்ஷாவே வந்து கூட்டணி ஆட்சி குறித்து பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது தோல்வி உறுதி அப்படின்னு பாஜக கூட்டணி தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராங்க. முன்னாடி 400+நாங்க, அப்புறம் 350நாங்க, 300, இப்போ கூட்டணி ஆச்சு. அடுத்து வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்தாலும் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பேரை எப்படி கலட்டி நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து வர்றது, இது இவிஎம்ல ஏதாவது மோசடி பண்ண முடியுமா, இப்போ போட்ட ஓட்டில் பெர்சன்டேஜை கூட்டி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒவ்வொரு வேலையும் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க தோல்விக்கான அடிப்படையான, அவங்க தோல்வியை நோக்கி போகிறதுக்கு அடிப்படையான காரணங்கள் வந்து தொடர்ந்து இந்த 10 வருஷம் நடந்த விஷயங்கள். ஒன்று, வடநாட்டில் குறிப்பாக
அக்னிபாத் திட்டம் பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா எல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புனா ராணுவத்துக்கு போறது. அதை வந்து காலி பண்ணாங்க. அதுல பெரிய போராட்டங்கள் நடச்சு அதை தடியடி நடத்தி ஒடுக்குனாங்க. அது பெரிய அளவுல கோபம். அடுத்து விவசாயிகள் 2014 நாங்க வந்தா 50% வந்து விலையை ரெட்டிப்பாக்கி தருவோம். 2014 சொன்னாங்க, 19 சொன்னாங்க. எதுவுமே நடக்கல. இன்னைக்கு வரை விவசாயிகள் போராட்டம் நீடிக்குது. இன்னைக்கு அந்த விவசாயிகள் பகுதிக்கு ஹரியானா, பஞ்சாப்ல எல்லாம் பாஜக உள்ளேயே போக முடியல. மூணாவது விஷயம் வந்து அவங்களுக்கு மாறல் விழுந்துருச்சுங்க. அதாவது ஒரு உண்மையிலே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல, அது எங்க இருந்து வரும்? நீங்க சரியா ஃபைட் பண்ணாதான் அது வந்து வரும். அந்த மாறல்ன்றது விழுந்துருச்சு. ஏற்கனவே சக தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஊழலுக்கு எதிரான நாயகன் மோடி அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையிலே 2014 நிறைய பேருக்கு இருந்துச்சு. வளர்ச்சி நாயகன் மோடி, குஜராத் மாடல் அப்படின்றது எடுபட்டுச்சு. ஆனா இந்த 10 வருஷத்துல அவங்க சொன்ன எந்த விஷயம் நடக்கல. கருப்பு பணத்திலிருந்து இன்னைக்கு வந்து ஊழல் வரிசையா உச்சநீதிமன்றம் சரியா வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து அதை வெளிக்கொண்டு வந்தாங்க. தேர்தல் பத்திர ஊழல். இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் BV நாகரத்னா சொன்னாங்க, டிமானிட்டைசேஷனே வந்து ஒரு ஊழல் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ரஃபேல்ல இருந்து பல்வேறு ஊழல் வந்துச்சு, CAG ரிப்போர்ட் வந்துச்சு, 5G ஊழல் வந்துச்சு. அப்போ ஊழலுக்கு எதிரான நாயகர் மோடி அப்படின்றது மொத்தமா காலி. ஊழல்ன்றது காலி, வளர்ச்சி என்பதும் காலி. மதவாதத்தை வச்சு ராமர் கோயிலை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அப்ப எதுக்காக பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போடணும்? சொன்ன எதையும் பண்ணல. அவங்க எந்த விஷயத்துக்கு உண்மையாக இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு களத்துல முதல்ல ஒரு பிரமையில தான் அவங்க இருந்தாங்க. உறுதியா வந்து மோடி அலைன்றது பெரிய அளவுல வந்து இருக்குது. மோடி தன்னிகரற்ற தலைவர், அவரு ரஷ்யா உக்ரைன் போறவே நிறுத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை செயற்கையாக ஊட்டப்பட்டு அது பிஜேபி தொண்டர்களே விதைக்கப்பட்டு தலைவர்களே விதைக்கப்பட்டு ஒரு மிதப்புல இருந்தாங்க. ராகுல் இறங்கி கீழே இருந்து அடிச்சு இந்தியா கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆனே அவங்களுக்கு பிரச்சனை. அடுத்து இந்தியா கூட்டணி உடைக்க முயற்சி பண்ணாங்க. அதுவும் வந்து பெரிய அளவில் நடக்கல. அடுத்து வரிசையா எல்லாரும் தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டா கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போட்டா அவங்க மனைவி வராங்க. ஹேமந்த் சோரனை உள்ள போட்டா அவங்க மனைவி வராங்க. எதுவுமே செய்ய முடியல. என்ன செய்யறதுன்னு பார்த்து கடைசியில ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைக்கு இப்ப அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லாமல் களத்துல வந்து குழப்பற நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு பேச வேண்டிய ஒரு நிலை. அதே சமயம் இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வாதிகாரத்தை வீழ்த்துறதுல இருந்து சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில உரிமை, நீட் ஒழிப்பு, இப்படி வரிசையா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே போல மகளிருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய், ஏழை குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கறது. இப்படி தமிழ்நாட்டில் எப்படி திராவிட இயக்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கோ இந்த விஷயத்தை இந்தியா கூட்டணியை கையில் எடுத்து நாடு முழுவதும் கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி, அந்த மாறலான ராகுலுக்கு இருக்க பலம், இந்தியா கூட்டணிக்கு இருக்க பலம், சர்வாதிகாரத்தை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது வந்து அந்த சைடு வந்து வீக். அவங்களே சொந்த முறையில நம்பிக்கை இழந்துட்ட பிறகு அவங்க எப்படி வந்து களத்தில் நிக்க முடியும்? அதனாலதான் இன்னைக்கு வந்து கூட்டணி அப்படின்ற விஷயத்தை வந்து பேசுறாங்க. குறிப்பா வந்து அவங்க எடுத்த கேஸ்ட் கார்டு, ஜாதி கார்டு அவங்களுக்கு எதிராக திரும்பிருச்சு. ஒரே ஒரு உதாரணம், ராஜபுத்திரர்கள் போராட்டம். இன்னைக்கு குஜராத்ல வந்து கிட்டத்தட்ட 17% இருக்கிறாங்க, ராஜஸ்தான்ல 8% இருக்காங்க, வெஸ்டர்ன் ஊபியில வந்து 10% இருக்காங்க. ராஜபுத்திரர்களை அவமரியாதையா பிஜேபி மினிஸ்டர் பேசி இன்னைக்கு அந்த சமூகம் மொத்தமாக எந்திரிச்சு நிக்கிறாங்க. அவங்க ட்ரெடிஷனலா பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். எந்த ஜாதி கார்டை பிஜேபி எடுத்தாங்களோ அந்த ஜாதி கார்டை இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக வந்து திரும்பி இருக்கு. எந்த மதத்தை அவங்க எடுத்தாங்களோ அந்த மத கார்டு முழுமை வேலை செய்யல. ராமனும் ஒத்துழைக்கல, முஸ்லீம் எதிர்ப்பும் ஒத்துழைக்கல, அதானி பேசி ஒன்னாகல அப்படின்ற சூழ்நிலையில தான் இன்னைக்கு அமித்ஷா கீழே இறங்கி வந்து இத பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க தோல்வி பயம் மிக தெளிவா தெரிஞ்சிருக்கு. என்னோட முக்கியமான கருத்து, இவர்கள் தோல்வி என்பது உறுதியாயிருச்சு. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இறங்குவாங்களா, ஃப்ராடு பண்ணுவாங்களா? 2 விஷயம் தான். ஃப்ராடு பண்ணி மேனிபுலேட் பண்ணுவாங்களான்னா அதற்கு அதை புரிந்து கொண்ட பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா, அதே போல பிரஸ் அசோசியேஷன், ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப், விமன் பிரஸ் கிளப், இவங்க 4 பேரும் சேர்ந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு இந்த செய்தி போகணும். ஏன்னா ஜனநாயகத்தை, தேர்தலில் மோசடி நடந்தால், ஃப்ராடு நடந்தால் ஜனநாயகத்தை காக்க மக்கள் வீதிக்கு வரணும்ன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நாட்டை காக்கிறது. இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கட்டமா எலெக்ஷன் முடிஞ்சோன்னையும்
தேர்தல் கமிஷன் வந்து ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க. அதுல ஓட்டிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு, மொத்த ஓட்டு விழுந்தது எவ்வளவு, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வியை வந்து நேரடியாக எழுப்பலாம், ஆதாரப்பூர்வமா அந்த விஷயங்கள் வரும். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு 11 நாள் கழிச்சு தான் பெர்சன்டேஜே வந்துச்சு. ஆனா மொத்த ஓட்டர் எண்ணிக்கைன்றது வரல. செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு வருது. அதுல நிறைய குழப்பமா வருது. இப்ப இத கவனிச்ச பிரஸ் கிளப்ல இருந்தா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மே 11 வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எல்லாரும் வந்து அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து இன்னைக்கு ஓட்டிங் பெர்சன்டேஜ் குறைஞ்சத காரணம் காட்டி 4% 5% சேர்ந்து விழுந்துச்சுன்னு சொல்லி அதை பாஜகவுக்கு ஆதரவாக திருப்பதற்கான வேலையை செய்கிறார்கள் என்ற அச்சம் எல்லாத்தையும் எழுந்திருக்கு. வெளிநாட்டில இருந்து கூட பலரும் இதை வந்து பேசியிருக்கிறாங்க. அப்ப இதை மக்கள் வந்து நுட்பமா வந்து கவனிக்கணும். ஏற்கனவே இவிஎம் பிரச்சனையில இவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, எல்லா கட்சியும் சொல்ற போது இவிஎம் சரியாத்தான் இருக்குன்னு பேசி அதுல வந்து உறுதியா நின்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்திலே அப்படிதான் நின்னாங்க. இன்னைக்கு ஓட்டிங் பெர்சன்டேஜே மாத்துறாங்க. நீங்க காங்கிரஸ்ல இருந்து ஒரு கடிதம் கொடுக்கறாங்க, எதிர்கட்சி கூட அப்படி ஒரு எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. பிஜேபி அப்படி சொல்லாது. எலெக்ஷன் கமிஷன் மோடி நிலையில் நின்று பிஜேபி நிலையில் நின்று காங்கிரஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. நீ பதில் சொல்லணும், அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் நேரடி அந்த தரப்புல நின்று காங்கிரஸ் அட்டாக் பண்ற நிலைமைக்கு வந்து அவங்க போறாங்கன்னா இந்த தேர்தல் எப்படி நேர்மையா நடக்குன்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்குது. அதனால இனி அடுத்த கட்ட தேர்தலும் இப்படிதான் போகும். மக்கள் வந்து ரொம்ப கவனமா இதை வந்து பார்க்கணும். ஒருவேளை இவர்கள் ஃப்ராட் பண்ணா மக்கள் களத்துல இருக்கணும்ன்ற செய்தியை இன்னைக்கு மக்கள் வந்து பரவலா தெரிஞ்சுக்கணும். அதை செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ட்ரம்ப் போல இவங்க பிரச்சனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பேசலாம் சார். நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி நான் அவர்கிட்ட போகிறேன், அடுத்தது உங்ககிட்ட வரேன். ஃப்ரான்சிஸ் சார், இப்போ என்னென்னா சார் சொன்னதில் முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. குறிப்பாக வட மாநிலமே இந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு சைனாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி தோற்றுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது பாஜகவுக்கே. ஆனால் ஆட்சியிலிருந்து இறங்குவார்களா அப்படி இது எப்படி சார்? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக தெரியுது இல்லையா? ஏன்னா இவிஎம் மிஷினில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டு, தேர்தல் ஆணையம் அதற்கு ஒத்துழைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இது எல்லாம் எப்படி சார் சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது தேர்தல் ஆணையம் கார்கே அவர்களுக்கு எதிராக அட்டாக் பண்ணுற மோடுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கார்கே அவர்கள் எழுதின கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எழுதினது கிடையாது. இந்தியா பிளாக்ல உள்ள வேட்பாளர்களுக்கு அவர் எழுதின கடிதத்தை எக்ஸ் பதிவுதளத்திலையும் அவர் போட்டிருந்தார். அப்போது அவங்களுக்கு எழுதாத ஒரு கடிதத்துக்கு இன்னைக்கு நாள் வரைக்கும் தேர்தல் ஆணையம் ரெஸ்பாண்ட் பண்ணதா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு கூட ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த போக்கு வந்து ரொம்ப கவலை அளிக்கிறதா இருக்கு. கண்டிப்பாக இதை வந்து தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நம்ம போய் பார்க்கலாமே. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து விவிபேட்டையும் நீங்கள் எண்ணணும், அதோட சேர்த்து அதாவது ஓட்டோட சேர்த்து விவிபேட்டும் உங்களுக்கு மீட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு நம்பிக்கை கூடும். இந்த தேர்தல் இந்த இவிஎம் இந்த ஓட்டிங் மிஷினுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மக்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். கடைசி வரைக்கும் அந்த கோரிக்கையை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. ஒன்று, எஸ்ஒய் குரேஷி அப்படிங்கிற கூடிய முன்னாள் தேர்தல் ஆணையர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எலக்ட்ரல் இவிஎம் மிஷினை வந்து டிஃபெண்ட் பண்ணுற வேலையை செய்யலை, அவங்க இன்னும் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கணும் இவிஎம் மிஷின்ஸை. இவிஎம் மிஷினில் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அவங்க டிஃபெண்ட் பண்ணலை. விவிபேட்டை வந்து ஏன் எண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் விவிபேட்டை எண்றதுக்கு நேரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரமாகிறதை விட கடைசி ஓட்டு எண்ணப்பட்டு அதை உறுதிப்படுத்துவது தான் ஜனநாயகம். ஒரு ஓட்டு பிறல்னா கூட அது ஜனநாயகம் தோற்றது மாதிரி. அதனால நீங்க அதை ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவாது நீங்க விவிபேட்டை எண்ணணும் அப்படின்னு எஸ்வி குரேஷி சொல்லியிருந்தாரு. அதையும் அவங்க காதுல வாங்கல. அதுக்கு பிறகு இந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல ஆகட்டும், அதுக்கு பிறகு இப்போ அந்த ரிப்ளை கொடுத்திருந்தாங்க இல்லையா, இந்த ரிப்ளை கொடுத்ததுலையுமே கூட எந்த ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி தலைவரை வந்து இப்படி அட்டாக் பண்ற மோடுக்கு போகாது. அதுக்கு பிறகு மறுநாள் காங்கிரஸ் மறுபடியும் பதில் சொல்லுது, நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையையும் ஜனநாயகத்தையும் உறுதிப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. ஆனா நீங்க வந்து பாஜகவுடைய தேர்தல் அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. இப்ப சார் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருல்ல, ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துரும் அப்படிங்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது. ஏன்னா இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் வந்து ஒரு ஜனநாயக நாடுங்கிறோம், நான் ஓட்டு போடுற கட்சிக்கு ஓட்டு போய் விடுதாங்கிற ஒரு உதாரணத்துவமே இல்லாத ஒரு தேர்தலாக நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா அது உண்மையாகவே மிகவும் கவலைக்குரியது. அப்புறம் சார் ட்ரம்போட விஷயத்த சொன்னாரு. என்னுடைய
என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது என்னன்னா, அந்த பயம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. பலர் வந்து சமூக ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உறுதியாக நம்பக்கூடிய விஷயம், கண்டிப்பாக இந்தியா கூட்டணி 350 சீட்டுகளுக்கு மேலே வெல்லும் அப்படின்றப்போ 350 சீட்டு நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா இவங்களால இந்த பூச்சாண்டி வேலைலாம் காட்ட முடியாது. ரொம்ப க்ளோஸில் இருந்தால் தான் இந்த வேலை காட்டுறதுக்கான தேர்தல் இருக்கும். ஆனால் இன்னைய தேர்தல் களத்தை வைத்து நீங்கள் பார்க்கும்போது நான் இந்தியா கூட்டணி நிச்சயமாக 350 சீட்டுகளுக்கு அதிகமாக வெல்லும். 350 சீட்டுகளுக்கு அதிகமாக வெல்லும் போது நான் பதவியில் வந்து இறங்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பியூரோக்ரஸி எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். கடைசியாக இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இவர்கள் எதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதாவது இவங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் என்ன, இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அதுக்கு தான் 400க்கு மேல. ஆமா, அதுக்கு தான் 400க்கு மேல வேணும். அதுதான் எங்களோட ஒரே அட்டென்ஷன். இவங்களுடைய எல்லா கோல்மால் தளத்தையும் கடைசியில இவங்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற போவது எந்த அரசியலமைப்பை இவர்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த அரசியலமைப்பு தான் இந்திய மக்களையும் இந்திய ஜனநாயகத்தையும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வரும்போது இவர்கள் என்ன உச்சாலித்தளம் காமிச்சாலும் நம்ம கண்டிப்பாக ஆட்சி அமைப்போன்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கிறாங்க. மதிவாணன் சார், இப்போ பொதுவாகவே வந்து தென் மாநிலங்கள், தென்னாடு என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய தென் மாநிலங்கள் தான் வந்து இந்த தேர்தல் விஷயத்திலும் சரி, அல்லது அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்க்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வட மாநிலங்களும் இந்த நிலைக்கு திரும்பி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இங்கே இருந்த செய்திகள் அங்கே போய் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து போய் வட மாநிலங்களில் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால் ஏற்பட்டிருக்கிற மாற்றமா அல்லது வேறு என்ன நடந்திருக்கு? இல்லை, நிச்சயமாக போயிருக்கு, அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் வலின்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து வட இந்தியன்கான எத்தனை நாள் தான் நீங்கள் மதம்னு சொல்லியே அவங்கள வந்து திசை திருப்ப முடியும்? நீங்கள் குறிப்பிட்ட சில காலம் சிலரை ஏமாற்றலாம், பல காலம் எல்லாரும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தான். நீங்கள் இந்த தேர்தல் ஆணையம் முழுக்க நடுநிலையாக இந்த தேர்தல் இது நடத்தவே இல்லைன்னு தான் என்னோட கருத்து. இப்போது காங்கிரஸ் ஒரு தலைவர் வந்து ரன்தீப் சுர்ஜேவாலா வந்து ஒரு பேசுகிறாரு. அவர் பேசுனதுக்கு 48 மணி நேரம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தடை விதிக்குது. ஆனால் அதுவே ஹைதராபாத் கேண்டிடேட் வந்து மாதவி லாதான்றவங்க பேரில் வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நவ்னீத் கௌர் அமராவதி கேண்டிடேட்டு, அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை. அதே மாதிரி வந்து இன்றைக்கி பீகாரில் போயிட்டு யோகி ஆதித்யநாத் பேசுகிறாரு, ராம பக்தர்களுக்கும் ராம விரோதிகளுக்குமான இந்த தேர்தல்னு பேசுகிறாரு. இது எந்த அடிப்படையில் பேசுகிறாரு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்தது வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அக்பர் நகர் பேரை மாற்றிடுவாங்க, அலிகார் நகர் பேர் மாற்றிடுவோம், அசாம்கார் பேரை மாற்றிடுவோன்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் அப்பட்டமாக ஒரு தேர்தல் விதிமுறையை மீறுறாங்க. இதை பற்றி தேர்தல் ஆணையம் கண்டுக்க கூட மாட்டுது. தேர்தலில் போய் என்ன சொல்கிறாங்க, அடுத்தது மதுரா கோயில் கட்டுவோம், காசி கோயிலை கட்டுவோம்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க? இதை தேர்தல் ஆணையம் வந்து ஏன் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேது? காங்கிரஸ்காரங்கன்னா நீங்கள் 48 மணி நேரம் வந்து தடை விதிப்பீங்க, அதுவே பிஜேபிக்காரங்கன்னா ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு மோடியை பார்த்தா தான் பயம், அமித்ஷா பார்த்தா தான் பயம், எல்லார் மேலேயும் பயம்னா எப்படி அது? அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் நடத்துறீங்க? அப்போது இந்திய தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. உலக அரங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தினா வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த தேர்தலில் வந்து வெளிப்படையாக ஒரு பிரதமர் அப்பட்டமாக மத ரீதியாக அந்த நாட்டை பிளவுபடுத்துகிறாருன்னு சொல்லி தேர்தல் நியாயமாக நடத்தணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகள் இங்கே கோரிக்கை வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த தேர்தல். அப்போது மோடியோட கைப்பாவையாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுறது வந்து அப்பட்டமான விதிமுறை மீறல். நீங்கள் தயவு செய்து ஒரே ஒரு இடத்துலையாவது மக்களுக்காக இந்த தேர்தல் நடத்துங்க. நீங்கள் மோடிக்காக தேர்தல் நடத்தாதீங்க, அமித்ஷாவுக்காக தேர்தல் நடத்தாதீங்க. மக்களுக்காக தேர்தல் நடத்தினா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வட மக்கள்லேயும் வந்து வட மாநிலத்தில் இருக்க மக்களுக்கும் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து அவங்க பகடா விற்று போச்சுப்பாங்க, பானிபூரி வச்சு போய்ப்பாங்க? நீங்கள் அப்படி தானே சொல்கிறாரு மோடி அவர்கள். நீங்கள் என்னையா பண்ணி அவர் எல்லாருக்குமே தான் சொல்கிறாரு, ஒட்டுமொத்த இளைஞர்களுக்குமே வந்து அதுதான் அவர் சொல்கிற வழிகாட்டுதலாக இருக்குது. இல்லை 2 கோடி வேலை இல்லைன்னா என்ன, நீங்கள் பக்கோடா விற்று இல்லை 20 கோடி பேருக்கு வேலை வரணும், எங்கே வந்தது? வரல. அரசாங்கத்துறையிலே 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது, அதையே நீங்கள் பூர்த்தி செய்யலை. அப்போ நீங்கள் யாருக்கு தான் இந்த ஆட்சி நடத்துனீங்க இந்த 10 வருஷத்தில்? திரும்ப நீங்கள் ட்ரைலரு திரும்ப எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னா எதுக்காக உங்களுக்கு திரும்பி கொடுக்கணும்? உங்களுக்கு திரும்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. திரும்பி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, தயவு செஞ்சு போய் ஓய்வு எடுத்துங்க, இல்லைன்னா உங்கள் கட்சியில் அவங்களே ஓய்வு கொடுத்துருவாங்க. மோடிக்கு தானே 75 வயசாயிடுச்சு. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், அவருக்கு தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர்னா எதுக்காக? ஒருத்தரை நம்பி ஏமாந்தது பத்தாதா?
முதல்ல இருக்கிற தலையே இந்த மாதிரி இருந்ததுன்னா பின்னாடி இருந்தா எந்த மாதிரி மொத்தமா பாஜகவுக்கே இல்ல அப்படின்றீங்க. மொத்தமா வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். ஜூன் 4ஆம் தேதி எண்ணும் போது உண்மையாக நான் போன விவாதத்தில் சொன்ன திரும்ப சொல்கிறேன், எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக எதுன்னா வாரணாசியில் மோடி தோத்தாருன்னு வந்தா எனக்கு அதை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவுமே இருக்காது. பிஜேபி தோக்குது ஜெயிக்குது ரெண்டாவது பிரச்சனை, மோடி முதல்ல தோக்கணும். எல்லாருமே தோத்தாதான் இவங்களுக்கு மக்கள்னா என்ன, ஜனநாயகனா என்ன, மக்களோட வலினா என்ன, அவங்களுக்கு தேவைன்னா என்னன்றது தெரியும். நீங்கள் 10 வருஷம் ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்துன்னு வந்த இந்த 10 வருஷத்தில் இந்த நாட்டு மக்கள் வரவேற்றாங்கன்னு ஒரு சட்டத்தை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்துன்னு வந்த முதல்ல இருந்து பாருங்கள். டிமாண்டேஷன்லேருந்து, ஜிஎஸ்டிலேருந்து, சிஏஏ சட்டத்திலேருந்து, என்ஆர்சி சட்டத்திலேருந்து, என்பிஆர் சட்டத்திலேருந்து, முத்தலாக்கு சட்டத்திலேருந்து, ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுலேருந்து, நீங்கள் மாநில உரிமைகளை பறிக்கிறதுலேருந்து எதையாவது ஒரு இடத்துல இந்த நாட்டு மக்கள் இவர் 142 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு மசோதாக்களாக எத்தனை வந்து தாக்கல் பண்ணீங்கல்ல, இது எதோட அடிப்படையில்? இது யாருக்கான சட்டங்கள்? மக்களுக்கான ஒரு சட்டம்னா அதை நீங்கள் விவாதம் பண்ணி மக்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் 10 வருஷத்தில் ஒரு சட்டத்துலேயும் நீங்கள் மக்களுக்காக எடுத்துன்னு வராமல் உங்களுக்கும் உங்களை சார்ந்த உங்கள் நண்பர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த 10 ஆட்சி செஞ்சீங்களே தவிர இந்த நாட்டில் இருக்க 140 கோடி மக்களுக்கு ஒரே ஒரு மக்களுக்காகவும் நீங்கள் ஆட்சி செய்யலை. அதற்கான பலனை ஜூன் 4ஆம் தேதி அனுபவிப்பீங்க. நன்றி நன்றி நன்றி. வாஞ்சிநாதன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். அவர் மதிவாணன் சார் வந்து வாரணாசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. உங்களுடைய நிறைவு கருத்து ப்ளீஸ் சுருக்கமா. அதாவது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக சவுத்துலேருந்து நீங்கள் கேட்டீங்கல்ல, சவுத்துலேருந்து நார்த்துக்கு வழங்கின விஷயம் அப்படின்றது சமூக நீதி. அதை ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. ஒருபோதும் மோடியால் பாஜகவால் தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பை நீங்கள் ஆளவே முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னாரு. இப்ப தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா நிக்குது அப்படின்றத அவர் ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டில இருந்து விஷயங்களை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு நிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு, சமூக நீதி, சமத்துவம், இந்த கான்செப்ட்லாம் தமிழ்நாடு நிக்குது. அது பெரியார் உட்பட திராவிட இயக்கம் வழங்கிய கொடை. இதை எடுத்துட்டு கொண்டு போய் தான் அங்க நார்த்ல வந்து இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து நீட் கூடாது, மாநில உரிமையில இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கொண்டு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் உரிமை திட்டம் போல நார்த்துக்கு அவங்க வந்து கொண்டு போறாங்க. அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு பாஜகவை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கிறது, மக்களை பெரிதும் கவர்ந்து இருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கைக்கான தாக்கம் சவுத்துல இருந்து, குறிப்பாக பெரியாரின் மண்ணில இருந்து தான் அந்த விஷயம் வந்து போச்சு. அந்த வகையில் இன்னைக்கு மோடிய பாஜகவை வீழ்த்துவதற்கான அஸ்திரத்தை காங்கிரஸ் பெற்றிருக்குன்னா அதற்கு நாம் பெருமைப்படலாம். அந்த அஸ்திரத்தை கொடுத்தவங்க நம்ம. காங்கிரஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு ராகுல் காந்தி போனதுல இருந்து. ஒரு தலித் காங்கிரஸ்க்குள்ளே ஒரு மாற்றம். பெரியார் காங்கிரஸ் நன்றி நன்றி ரொம்ப நன்றி. நேரம் இல்ல நம்ம நிறைவு செய்யலாம், நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி நன்றி சார். நன்றி சார். நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. நிறைவு கருத்து அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். ஜூன் 4ஆம் தேதி இந்த ஒட்டுமொத்த பாஜகவையும் சங் பரிவாரையும் வீட்டுக்கு அனுப்பி எப்படி 2014 முன்பு நாம் வேலை வாய்ப்பை பற்றியும் மற்ற விஷயங்களை எல்லாம் பற்றி விவாதித்தோமோ அந்த விவாதத்தை மீண்டும் விவாதிக்க ஆரம்பிப்போம். இந்த என் பக்கத்து வீட்டில் இருப்பவன் இஸ்லாமியனா இல்லை இந்துவா இல்லை சீக்கியனா பௌத்தனா என்கிற எல்லா கேள்விகளையும் புறம் தள்ளிவிட்டு இந்தியா மீண்டும் ஜனநாயக சக்திகளை ஏந்தி நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மாற்று கருத்து. ஜூன் 4ஆம் தேதி இந்தியா ஆட்சி அமைக்கும். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு 3 பேருக்கும் மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.